ஃபர்ஸ்ட் ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு அவல் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்தேன். இப்போ இது கூட 3/4 கிளாஸ் அளவு பால் சேர்த்துக்கலாம். 1 வயசுக்கு உள்ள குழந்தைங்களுக்கு பாலுக்கு பதிலாக தண்ணியே சேர்த்துக்கோங்க. காய்ச்சின பால் தான். இது 2-3 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு பாசி பருப்பு அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு சின்ன பனானா நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கலாம். பெரிய பனானாவாக இருந்தால் பாதி பழமாக சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் அளவு நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். நீங்கள் சீட்ஸ் பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ரெண்டோட ரெசிபி லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக நெய் அப்புறம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது பாசிப்பருப்பு பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வார்மாகவே குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுக்கலாம். நம்ம இதில் அவல், பருப்பு, ஃப்ரூட்டு, நட்ஸ் பவுடர் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது நல்லாவே ஹெல்த்தியாக பேலன்ஸ்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான முறையில் சூப்பராக வெயிட் கெயினும் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபியும் குழந்தைங்க ஹெல்த்தியாக வெயிட் கெயின் ஆகிறதுக்கு பெஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். இது செய்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை அவல், 1 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு செய்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ இதோட கொஞ்சமாக பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், தக்காளி, பொடி பொடியாக நறுக்கின கேரட், கொஞ்சம் பட்டாணி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். 2 பல் சின்ன பூண்டு அதையும் பொடி பொடியாக நறுக்கிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பெரிய கிளாஸ்க்கு 3/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு அரை டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சிட்டோன்னா ஒரு 3 விசில் அழகாக வெந்துடும். 3 விசில் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன். சூப்பராக வெந்துருச்சு. நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நம்ம பட்டாணிலாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா மசிச்சு விட்டு குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுங்க. இது கூட கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கிறேன். இது ரொம்பவே வாசமாக டேஸ்டியாக குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே சத்தானதும் கூட. அதாவது எல்லா சத்துக்களும் நிறைஞ்ச ஒரு பேலன்ஸ்டான ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். அவல், பாசிப்பருப்பு எல்லாமே குழந்தைங்களுக்கு வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சூப்பராக வெயிட் கெயினும் ஆவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபியும் வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னே சொல்லலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு அவல் 10 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இப்போ இது கூட 3/4 கிளாஸ் அளவு பால் சேர்த்துக்கலாம். இது காய்ச்சின பால் தான். 1 வயசுக்கு உள்ள குழந்தைங்களுக்கு பால் சேர்க்க வேண்டாம், தண்ணியே சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட பாதி ஆப்பிள் தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி சேர்க்க வேண்டாம் அப்படின்னா ஆப்பிள் அரைச்சிட்டு பியூரே மாதிரி கூட சேர்த்துக்கலாம். ஆப்பிள் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். இது பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னருக்கு நம்ம கொடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டில் கொடுக்கும்போது இதில் 1 டீஸ்பூன் அளவு நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக நெய்யும் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிறேன். குழந்தைங்க இந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் மிக்சியில் அரைச்சிட்டு கூட கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கருத்துக்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.